அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். துலாம் ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சியால் துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு பலன்கள் அமையப்போகுது அப்படிங்கிறது பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. துலாம் ராசியில் பிறந்தவங்க சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. ஏன்னா சுக்கிரன் ஒருத்தருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு லக்ஸரி வாழ்க்கை வாழணுமோ அதுக்கு உண்டான முயற்சிகள் சுயமாக எடுத்து, ஏன்னா சனி பகவான் உச்சம் உங்களுடைய ராசியில், அப்போது சுயமாக உங்களுடைய திறமையை காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ராசி தான் துலாம் ராசி. நீங்கள் அவங்க வருவாங்க இவங்க வருவாங்க அதை செய்வாங்க எதிர்பார்க்க மாட்டீங்க. உங்களுடைய வேலை என்னவோ கச்சிதமாக செய்வீங்க. ஒன்று நினச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், அது முடிக்காமல் தூங்க மாட்டீங்க. எப்போவுமே ஒரு திருப்தி நிலை அப்படிங்கிறத எதிர்பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி. உங்களுக்கு கடந்த காலம் 12ஆம் இடத்தில் கேது, அடுத்தது பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு. இந்த சூழ்நிலையில் இருந்த ராகு கேது இந்த 18ஆம் தேதி மே மாதம் ராகு கேது 5ஆம் இடத்திற்கு ராகு சஞ்சாரமும், அடுத்தது பார்த்தோம்னா கேது 12ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு லாபஸ்தானத்துக்கு சஞ்சாரம் பண்ண போகிறாரு. அப்போது 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம், கேது போகிறது நல்லது. 12ஆம் இடத்தில் கேது இதுவரைக்கும் இருந்தது. ஒன்றும் அப்படி சொல்கிற அளவுக்கு சில வாய்ப்புகள் வர்ற மாதிரி வந்திருக்கும், கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கும். பெரிய அளவில் நீங்கள் சாதிச்சிட்டிங்கன்னு சொல்ல முடியாது. அதற்கு இன்னொரு காரணம் சொல்ல போனோம்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது 6ஆம் இடத்தில் இருந்த ராகு சில கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகியிருக்கும். மருத்துவ ரீதியிலையும் சில செலவுகள் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. இந்த 1.5 வருஷத்தில் கணக்கு போட்டு பாருங்கள். சிலர்லாம் நான் ஒரு ஆப்ரேஷன் திடீர்னு பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சுங்க, ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க, ஆனால் தள்ளி போட்டுட்ருக்கிறேன், மருந்து மாத்திரையில் சரிப்படுத்திடலாம்னு நினச்சி பண்ணிகிட்ருக்கிறேன். இப்படியெல்லாம் இருக்கும். அப்புறம் பார்த்தோம்னா சிலர் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுங்க, ஆனால் அது முதல் போட்டேன், ஆனால் அந்த பிஸ்னஸ் லாஸ் ஆகி போச்சுங்க, பணம் லாக் ஆகி போச்சு. இன்றைக்கி கூட்டில் செஞ்சு கூட்டாளிகளால் விரயம் அதிகமாகி போச்சு, மன வருத்தங்கள் ஏற்பட்டு போச்சு, என்னுடைய பணம் அப்படியே முடங்கி போச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணம் மொத்தமாக ஒரு இடத்துல போய் சிக்கி வச்ச மாதிரி ஆகிப்போச்சு. திடீர்னு நான் அது வரும் இப்படி ஆகும் அப்படின்னு சொன்னாங்க, அடுத்தவங்க பேச்சு நம்பினேன், ஏமாற்றங்களை சந்திச்சுட்டேங்க. இன்றைக்கி யார் எனக்கு ஒரு பக்கபலமாக இருந்து அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு சொன்னாங்களோ இன்றைக்கி பாதியில் விட்டுட்டு போயிட்டாங்க. நான் ஏமாற்றப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க துலாம் ராசிக்காரர் ரொம்ப பேர் இருப்பீங்க. இன்னும் சிலரில் பார்த்தோம்னா வேலைக்கு போயிட்டுருப்பீங்க, ஒரு நம்ம அளவுக்கு நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி நம்ம கஷ்டம் இல்லாமல் போயிட்டு இருந்திருப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரிச்சிருக்கு இந்த பணம் பார்த்தீங்களா, திடீர்னு அடுத்தவங்க ஒரு பெரிய ஒரு டார்கெட், பெரிய ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு பெரிய ஆசையை காட்டி மோசங்கள் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நம்மளை தள்ளப்பட்டிருப்பாங்க. நம்பிக்கை நம்ப வச்சு கடைசியில் அது துரோகமாக செயல்படுறது பின்னால் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரிலாம் துலா ராசிக்காரர் சந்திச்சிருப்பீங்க. அந்த விதத்தில் இருந்து மீண்டு வர முடியல. 10 பேருக்கிட்ட நான் இன்றைக்கி பதில் சொல்கிற நிலைமை ஆகிப்போச்சு. நான் நஷ்டப்பட்டிருந்த பிரச்சனை இல்லை, ஆனால் மற்றவங்க என்னை நம்பி இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நான் ஒருத்தர்கிட்ட ஏமாந்ததுனால இந்த 10 பேர்கிட்ட நான் பதில் சொல்கிற சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஆனால் இருந்தாலும் நான் ஏமாற்றப்பட்டாலும் என் பின்னால் இருக்கிறவங்க யாரும் ஏமாறக்கூடாதுன்னு நினச்சி முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறேங்க. கிடைக்கல, நடக்கலை, எப்படி நான் சரி செய்வேன்னு தெரியலிங்க. கண்டிப்பாக இப்படி தான் தர்ம சங்கடமான சூழ்நிலையில் துளாராசிக்காரர் சிலர் சிக்கித்தான் இருக்கிறீங்க. ஆனால் இந்த சித்திரவதை ஒவ்வொரு நாளும் சரியான தூக்கம் இல்லை,
நிம்மதியாக தூங்கி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, எனக்கு மனசார நிம்மதியாக சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது, எங்கே போனாலும் எந்த வேலையை தொட்டாலும் நினச்ச நேரத்தில் முடிச்சுட்டு வந்துடுவேன், ஆனால் இப்போ நான் என்னால் செய்ய முடிய மாட்டேங்குது, தள்ளி தள்ளி தான் போகுதுங்க, எந்த வேலையை எடுத்தாலும் மறுபடியும் அடுத்த நாளுங்கிற மாதிரி தள்ளி போயிட்டு இருக்குதுங்க, பணம் வர வேண்டிய பணம் வந்து சேரல, என்னுடைய பணமும் வர மாட்டேங்குது, நான் வாங்கின பக்கம் நெருக்கடியாக இருக்குது, அதை எப்படி நான் சமாளிப்பேன்னு தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி அரசாங்க ரீதியில் இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் ஒரு டெண்டரு எடுத்து வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் சம்மந்தப்பட்ட தொழில் பிஸ்னஸ் பண்ணிட்டு கூடியவங்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி நம்மளுக்கு எல்லாமே நெருக்கடிகளாக தான் இருக்குது. இன்றைக்கி அரசியல் சம்மந்தப்பட்டது, கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு அதே நிலமை தான் ஆச்சுங்களா. திறமை இருக்குது, நம்மக்கிட்ட நம்மளை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க மற்றவங்க, ஆனால் பயன்படுத்திக்கிட்டு அதுக்குண்டான லாபத்தை மற்றவங்க அடைகிறாங்க, நமக்கு இல்லாமல் போயிட்டு இருக்குது. இந்த நிலையில் தான் துலாம் ராசிக்காரர் மனசளவில் வருத்தம் அடைகிற அளவு. ஆனால் இருந்தாலும் எதுக்கும் விட்டு கொடுக்கல, புரியுங்களா. அதாவது இப்படிலாம் ஆகிட்டு இருக்குது, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிலாம் நினைக்க மாட்டேங்க. எப்படியாவது இருந்து இதிலிருந்து மீண்டு வந்துடணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதம் முயற்சி எடுக்கலாம். அந்த முயற்சிக்கு பலன் தான் இந்த ராகு பயிற்சி. கண்டிப்பாங்க. எப்படின்னா லாபஸ்தானத்தில் கேது போயிடுச்சு, அது சூரியனோட வீடு. இன்னொன்று சொல்லப்போனால் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் ராகு, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு உட்காந்துருச்சு. அப்போது பூர்வீகத்திலிருந்து நீங்கள் மாற்றங்கள், இருக்கக்கூடிய இடத்துலேருந்து மாற்றங்கள், இருக்கக்கூடிய பொசிஷன்லேருந்து மாற்றங்கள். எப்படிங்க? ஆமாம், குரு பார்க்குது 5ஆம் இடத்தை, ராகு உட்கார்ந்த இடத்த பார்க்குது. அப்போது உங்களுடைய அன்பு, பற்றுதல், லட்சியம், காதல், ஆக மொத்தத்தில் பிடிச்சவங்களாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி பிடித்த தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய பணம் பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக நம்மளுடைய ஆசைகளை நீங்கள் பூர்த்தி பண்ண வேண்டிய அந்த இடத்தில் ராகு அதாவது குரு பார்வை, ராகு பலம் பெற்றா, ராகுவா சுபரோடைய பார்வையில் இருக்கும்போது கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மன நிறைவு நீங்கள் அடைவீங்க, கண்டிப்பாக அடைஞ்சே தீர்வீங்க. சிலருக்கு எல்லாமே குழந்தைங்களால் வருத்தப்படக்கூடியவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு அதையோ அவங்கள ஒரு கல்வி இல்லையா, சிலர் பார்த்தோம்னா புத்திர பாக்கியம் லேட் ஆகிட்டு இருக்குது, அதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு இறைவனை வேண்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். குழந்தை இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு கல்வி மந்தமாக இருக்குது, படிப்பில் ரொம்ப டல்லாக இருக்குது, அவங்களுடைய செயல்பாடு வித்தியாசமாக இருக்குது, நான் அவங்களை எப்படி சரிப்படுத்துவேன்னு தெரியல, வேதனையே விட்டுருங்க, சரியாயிடும், நிச்சயமாக சரியாயிடும். சரிங்களா. அப்புறம் பார்த்தோம்னா சிலருக்கு எல்லாம் வாரிசுக்கு ஏதாவது ஒரு செலவுகள் பண்ணிகிட்டு இருப்பீங்க, மருத்துவ ரீதியில் ஏதோ ஒன்று போனால் ஒன்று, அதெல்லாம் குறைஞ்சிரும், வருத்தமே பட வேண்டாங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கும் ஒரு பலனாக இது அமைச்சிக்க முடியும். சரிங்களா. ஏன்னா பற்றாத குறைக்கே 6ஆம் இடத்துல சனி பகவான், நல்லது, கண்டிப்பாக நல்லது. 11ஆம் இடத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் குரு. உங்களுக்கு சாதகமான காலம்தான், இருந்தாலும் நான் சொன்னது கோட்சார பலன், பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா ஜனன ஜாதகம்தான் நம்மளுடைய லக்னம் எந்த பாவகத்தில் இந்த சனி ராகு கேது பிறப்பு ஜாதகத்தில் இருக்குதுங்கிறது அது பலத்தை பொறுத்து. சரிங்களா. இன்னொன்று சொல்ல போனோம்னா என்ன தசாபுத்தி நடக்கிறதுங்கிறது பார்த்துக்குங்க. கடந்த காலத்தில் சில கஷ்டங்கள் பட்டாலும் இனி வரக்கூடிய காலம் நமக்கு சாதகமாக பயன்படுத்தணும்னா நம்ம ஜாதகம் சாதகமாக இருக்கணும். அதனால் ஒரு முறை ஜாதகத்தை பார்த்துக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகத்தையும் தீர்த்துக்கலாம். உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் சொல்லி உங்களுடைய ஜாதக பலன்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.